Example 4.14, construct the circumcenter of the triangle ABC with AB equal to 5 cm, angle A equal to 60 degree and angle B equal to 80 degree. Also draw the circumcircle and find the circumradius of the triangle ABC அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ given நம்ம என்ன செய்யணும், triangle ABCன்றது triangle என்னது, circumcircle கண்டுபிடிக்கக்கூடியது. AB அதை பேஸ்மெண்ட்டு 5 cm, angle A equal to 60 degree, angle B equal to 80 degree. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று கண்டிப்பாக வரையணும். அது ஏன்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு ப்ரோ சர்க்கிள் இதுமாரி ஒன்று எடுத்துக்கிட்டு, புரியுதுங்களா, அதை என்ன செய்யணும், ஒரு சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள் ஒன்று இப்படி இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரோ சர்க்கிள் இருக்கிற சென்டரில் இப்படி வரைஞ்சிட்டு இதில் ஏதாவது 3 பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏபிசி அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அப்போது இது ஏ அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பி. முடிஞ்சாச்சுங்களா? அடுத்தது இங்கேருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு சீன்ற பாயிண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆன்லைனில் இப்படி நம்ம என்ன செய்யணும், வரைஞ்சிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து வரையக்கூடியது தான் நம்ம என்னது, ரஃப் டயக்ராம் ஆஃப் அ சர்க்கிள். இதை ஏன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை நம்ம என்ன சொல்கிறோம், பின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதை வந்து நம்ம சீன்னு சொல்கிறோம். இங்கே ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எவ்வளவு, 60 டிகிரி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு 80 டிகிரி இல்லைங்களா? ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ரஃப் டயக்ராம். இதுக்கு தான் எவ்வளோ மார்க்கு, 1 மார்க் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஃபேர் டயக்ராம். அதையும் இப்போ பார்த்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் வரைய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த 5 சென்டிமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவும் கீழேயும் கொண்டு போயிடக்கூடாது, ரொம்பவும் மேலேயும் கொண்டு போயிடக்கூடாது. சென்டரில் கரெக்டாக ஒரு 5 சென்டிமீட்டர் அதானே கொடுத்துருக்காங்க ஏபி. அப்போது ஏலேருந்து பிக்கு எவ்வளவு, 5 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அது நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், 80 டிகிரி வித் ஹெல்ப் ஆஃப் த ப்ரொடெக்டர். அப்போ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சு நம்ம என்ன செய்யணும், இந்த லைன் இங்கே டச் ஆகணும், இதுவும் சென்ட்ரலில் இங்கே டச் ஆகணும். அப்போது இதை கொஞ்சம் அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக கீழே கொண்டு வந்துடுறோம். 5 சென்டிமீட்டர் பாயிண்ட் ஆண்டு வச்சிடறோம். இதையும் கரெக்டாக என்ன செய்கிறோம், 0 டிகிரிக்கு டச் ஆகிற மாரி வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே எவ்வளவு, 80 டிகிரி. அப்போது இங்கேருந்து 80 டிகிரி கரெக்டாக இந்த இடத்துக்கு வருது இல்லைங்களா? அப்போ 80 டிகிரி இங்கே மார்க் பண்ணிட்டோம். இதை நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு இப்படி மார்க் பண்ணி ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ ரைட். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து 60 டிகிரி ஒன்று வரையணும். அப்போது இந்த இடத்துல இருந்து தான் 60 டிகிரி இருக்குது. அப்போது ஏன்ற பாயிண்ட் எங்கே வந்து லைன் வந்து இதில் டச் ஆகணும். அப்போது இது அப்படியே மொல்லமாக கீழே கொண்டு வந்து இந்த 0வை இங்கே டச் ஆகணும். ஓகேங்களா? ரெண்டுமே என்ன செய்யணும், கோயின்சைட் ஆகணும். அந்த இதுவும் கோயின்சைட் ஆகணும், இந்த 0வும் கரெக்டாக கோயின்சைட் ஆச்சுன்னா அப்போ எந்த லைன் 0வில் அந்த ஹொரிசாண்டல் லைன் டச் ஆகுதோ அதிலிருந்து தான் மெஷர்மெண்ட் 60 டிகிரி நம்ம எடுக்கிறோம். அது இங்கே வரும். ஏன்னா பாதி பேருக்கு என்ன செய்யாது, மெஷர்மெண்ட் எடுக்கவே தெரிஞ்சிருக்காது. தயவு செய்து இதை பார்த்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படி போட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், இப்போது ஒரு ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சாச்சு. அப்போது இதுக்கு எவ்வளோ டிகிரி வருதுன்னு நம்ம பார்த்தோம், 60 டிகிரி வருதுன்னு பார்த்தோம். இதுக்கு எவ்வளோ டிகிரி வருதுன்னு பார்த்தோம், 80 டிகிரின்னு பார்த்தோம். அந்த 80 டிகிரி இருக்கிறது தான் பின்றது குறிச்சிக்கிறோம். இங்கே 60 டிகிரி இருக்கிறது தான் ஏன்னு குறிச்சிக்கிறோம். அந்த ஏக்கும் பிக்கு உள்ள லென்த்து தான் 5 சென்டிமீட்டர்ன்றது நம்ம குறிச்சிடும் இல்லைங்களா? இப்போது இங்கே இந்த 2 லைன் ஜாயிண்ட் ஆகிறதா நம்ம என்ன செய்கிறோம், சீன்ற பாயிண்ட்டாகவும் நம்ம குறிச்சிக்கிறோம். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போது இந்த ஏபியில் வந்து என்ன செய்யணும், பர்பண்டிகுலர், இந்த ஏபிக்கு மட்டும் பர்பண்டிகுலர் பைசெக்டார் இந்த பியில் வச்சுட்டு ஹாஃபுக்கு மேலே, ஓகேங்களா? அப்போ ஹாஃபுக்கு மேலே வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே ஆர்க்கை இங்கே கீழேயும் அடிக்கிறோம். அதேமாரி ஏன்ற பாயிண்டில் வச்சுக்கிட்டு அதே மெஷர்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறோம், இங்கேருந்து ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதேமாரி கீழேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ, மீட் ஆகுதோ, 2 ஆர்க்குமே அங்கே ஒரு பாயிண்ட்டை கரெக்டாக லொக்கேட் பண்ணிக்கிறோம். இங்கே அதேமாரி ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த லைனை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். புரியுதுங்களா? இந்த லைனே என்ன செய்கிறோம், ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிடுறோம். அப்போது இது 90 டிகிரி இருக்குது, பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் தட் ஏபி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு
இல்லைங்களா? ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், இதே மாரியே இப்போ ஏபிக்கு கண்டுபிடிச்ச மாரியே அடுத்தது என்ன செய்ய போகிறோம், இந்த பிஇக்கும் சிஇக்கும் ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதுவும் அதே மாரி என்னது ஹாஃபுக்கு மேலே கொஞ்சம் மெஷர்மெண்ட் மாற்றிக்கோங்க, ஏன்னா இங்கே வந்து கிளாஷ் ஆகக்கூடாது இல்லைங்களா, அதனால் ஹாஃபுக்கு மேலே வச்சுட்டு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், பட் அதை அப்ராக்சிமேஷனாக ஒரு மெஷர்மெண்ட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதேமாரியே இந்த இடத்துல சின்ற இடத்துல வச்சு கரெக்டாக, ஓகேங்களா, இந்த சின்ற இடம் இங்கே இருக்குது இல்லைங்களா, இங்கே ஒரு ஆர்க்கு, அதேமாரியே இங்கே ஒரு ஆர்க் வரும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் கிளியராக இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு கட் ஆகுது, அதேமாரியே இங்கேயே இது கட் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வித் ஸ்கேலில் வச்சு இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் ஒன்று போட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம். இதுதான் பிசியோட பர்பண்டிகுலர் பைசெக்டார். புரியுதுங்களா? அப்போது இந்த ரெண்டு பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் கரெக்டாக எந்த இடத்துல வந்து மீட் ஆகுது, இந்த இடத்துல வந்து மீட் ஆகுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன பேர் கொடுக்குறோம், நல்லா கவனித்து பாருங்கள், கேபிட்டல் எஸ். அதுதான் என்ன சொல்கிறோம், நம்ம கேபிட்டல் எஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அதுதான் என்னது, சர்க்கம் சென்டர் அப்படின்றதுக்கு உள்ள ரேடியஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்போ ரேடியஸுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சென்டரில் எஸ்ன்ற இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிடணும், பாயிண்ட்டை குறிச்சிக்கிட்டு, அதுதானே இங்கேயும் வருது, இந்த ரெண்டு லைனும் ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் போகிற இடம் சென்டரில் அங்கே தான் வந்து மீட் ஆகுது. அதுலேருந்து இந்த ஏன்ற இடத்துக்கு உள்ள மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம், வெர்டெக்ஸு. அதே பார்த்தா பியுக்கும் அதே மெஷர்மெண்ட் தான் வரும். அதையே இங்கே கொண்டு வந்து சிக்கு வந்தீங்கனாலும் அதுவும் அதே மெஷர்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஏபிசி எல்லாமே என்னது ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ, அதுக்கப்புறம் பி, பாருங்கள் பிக்கு வருதுங்களா, கரெக்டாக கட் ஆகுது பாருங்கள், ஏக்கும் பியுக்கும் கட் ஆகுது. அதே இங்கே வரும்போது சியுக்கும் அதே இங்கே கட் ஆகிடும். ஸோ அப்போ ஏ பி சி, அப்போது இந்த 3 vertexes to be on the line of the circle, அதாவது சர்க்கிள்குள்ளே மீட் ஆகுது இல்லைங்களா. இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்கம் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்றத மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது திரும்பி எப்படி வரைகிறதுன்ட்டு ஒரு வாட்டி கூட சொல்லிக் கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏபி 5 சென்டிமீட்டர் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அதிலிருந்து 80 டிகிரி நம்ம என்ன செய்யணும், ஒரு ப்ரொடெக்டரை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல பாயிண்டில் இங்கே சென்டரில் இது வச்சிங்கன்னா நீங்கள் ஆல்வேஸ் என்ன செய்யணும், இந்த 0 டிகிரி எந்த இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இருக்குது பாருங்கள், ஏபின்ற லைன் மேலே ஆன் லைனில் அப்படியே கரெக்டாக கோயின்சைட் ஆகணும். அதேமாரி இந்த பின்றது சென்டரில் கரெக்டாக இந்த இடத்துல பிக்கோட பாயிண்டில் கரெக்டாக இருக்கணும். இந்த ஏல இப்படி வந்து இங்கேருந்து எவ்வளோ டிகிரி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ டிகிரி நம்மளுக்கு தேவைப்பட்டு வருது, அந்த இடத்துல இருந்து 80 டிகிரி நம்மளுக்கு கரெக்டாக தேவைப்பட்டு வருது இல்லைங்களா. அப்போ இங்கேருந்து நம்ம 0 எங்கே வருது அப்படின்னு பார்த்தா அவுட்டரில் வருது. 0 பாருங்கள், 0 10 20 30 40 அப்படின்னு வருது பார்த்தீங்களா, 60 70 80 இந்த இடத்துல நம்ம குறிச்சிடுறோம். ஓகேங்களா? அதேமாரியே இங்கே குறித்த உடனே இந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரைட் லைனை நம்ம ட்ரா பண்ணிடுறோம். அப்படி ட்ரா பண்ணிடுறோம். அடுத்தது அதேமாரியே இங்கே இந்த இடத்துல வச்சு ஏல பாயிண்டில் இந்த சென்டர் வந்து ஏல இங்கே கோயின்சைட் ஆகணும். பாயிண்டில் வச்சுட்டு மொல்லமாக அந்த 0 டிகிரியை தூக்கி என்ன செய்யணும், அந்த ஏபி லைன் மேலே ஆன் லைனில் அப்படி வைக்கணும். ஓகேங்களா? வச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இந்த பாயிண்ட் கரெக்டாக எங்கே கோயின்சைட் ஆகுதுன்னு கரெக்டாக செட் பண்ணிட்டோம்னா, இப்போ இங்கே 0 டிகிரி எங்கே கோயின்சைட் ஆகிருக்கு, இந்த இடத்துல கோயின்சைட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருந்து இது இன்னராக அவுட்டராக வருது, இன்னரில் வருது. அப்போ 0 10 20 30 40 60 இதை தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்து 60 டிகிரி இப்படி பார்க்கணும். சில பேர் அவுட்டரில் எடுத்துருவாங்க, தப்பாக அப்படி எடுக்கக்கூடாது. அந்த ஹொரிசாண்டல் லைன் எங்கே 0ல் டச் ஆகுதோ அதிலிருந்து தான் பாயிண்ட் எடுத்து அது 60 டிகிரின்றத பாயிண்ட் இங்கே வைக்கிறோம். அப்போ 60 டிகிரி இங்கே பாயிண்ட்டை குறிச்சிட்டோம்னா அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் என்ன செய்கிறோம், ட்ராப் பண்ணி அழகாக இப்படி வரைஞ்சிடுறோம். இப்போ இது மூணுத்தையும் வரைஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சாச்சு. இந்த ட்ரையாங்கிள் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், வித் ஹெல்ப் ஆஃப் த என்ன செய்கிறோம், காம்பஸை வச்சுக்கிட்டு அந்த சென்டரில் என்ன செய்யணும், ஏஇக்கும் பிஇக்கும், புரியுதுங்களா, அந்த ஏஇக்கும் பிக்கும் ஹாஃபுக்கு மேலே நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி இல்லைங்களா. அப்போ ஹாஃப்ன்றது இந்த இடத்துல வருது, அங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம், அதுக்கு அதேமாரி இங்கேயும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இங்கேயே வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம்.
இல்லைங்களா? அதேமாரி இந்த இடத்துலையும் வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த 2 லைனும் எங்கே கோயின்சைட் ஆகுதோ அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலை வச்சு என்ன செய்கிறோம், அந்த கோயின்சைட் ஆகிற லைனை வந்து என்ன செய்கிறோம், நம்ம அழகாக ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம் இல்லைங்களா? அதேமாரியே இங்கே பிஇக்கும் சிஇக்கும் அதேமாரி என்ன செய்கிறோம், ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒன்று வரையணும். அப்போ பர்பண்டிகுலர் பைசெக்டார் எப்படி வரைகிறோம், ஹாஃபுக்கு மேலேன்னு சொல்லும்போது இங்கே ஹாஃப் எது இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஹாஃபை நம்மளே சூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இல்லைங்களா? அதேமாரியே இங்கே சியில் வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம் இல்லைங்களா? அதேமாரி இந்த இடத்துலையும் ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இப்படி வச்சு சிலையும் இங்கே ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் எங்கே வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதோ அதில் வித் ஹெல்ப் ஆஃப் என்ன செய்கிறோம், ஸ்கேலை வச்சு ஒரு லைனை ஒன்று நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் 2த்தையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ண உடனே இந்த லைனும் இந்த பர்பண்டிகுலர் லைனும் 2 ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம் கரெக்டாக, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஸ் கேபிட்டல் எஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் சர்க்கம் சர்க்கிள். அப்போ இதை வந்து நம்ம சென்டரை இங்கே பேஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ரொடெக்டர் எடுத்து இல்லை காம்பஸை வச்சு இந்த இடத்துல ஓகேங்களா, இந்த காம்பஸை இந்த ஏன்ற இடத்துல மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதேமாரி இந்த பின்றதை மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அதேமாரி இந்த சின்றதையும் நம்ம என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். எல்லா இதுவும் 3 வெர்டெக்ஸும் ஒரே லைனில் தான் அப்படியே ஜாயின் பண்ணி கரெக்டாக என்ன செய்கிறோம், நம்ம ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறோம். அந்த சர்க்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்க்கம் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். ஆல்சோ ட்ரா த சர்க்கம் சர்க்கிள் அண்ட் ஃபைண்ட் த சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ ரேடியஸ் வருது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேலில் மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். இது என்னது ஏ, இது எஸ், இதுக்குள்ளே தான் என்னது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அது எவ்வளோ மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேலில் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 4.8 கரெக்டாக வருது. புரியுதுங்களா? அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த பி இல்லை ஏ இல்லை சி எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் எதை சேம் மெஷர்மெண்ட் வரும். அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம எவ்வளோன்ட்டு ஒரு டாட்டர் லைன் போட்டுட்டு அது மெஷர் பண்ணும்போது 4.8 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வருது. இதுதான் என்னது, ஆறுன்னா என்னது, ரேடியஸ் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி எடுத்து எழுதிடுறோம். இவ்வளோ தாங்க டயக்ராமு, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஈஸியாக அதை போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். புரியலன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வீடியோவை அழகாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் அ ஃபுல் மார்க். ஏன்னா இங்கே ஒரு 7 மார்க்கு ப்ளஸ் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் நீங்கள் எழுதணும்.